அல்லாஹ் இந்த உம்மத்தை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். ரமலானுடைய சங்கையான மாதத்திலே இருக்கக்கூடிய ஒரு இரவு தான் புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த ஒரு இரவிலே நின்று வணங்குவதன் மூலமாக கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் நின்று வணங்கினால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த பெருமதியான நன்மைகளை அந்த ஒரு இரவிலே நின்று வணங்குவதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்தூதர் சொன்னார்கள், வயுஸய்யினுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல குல்ல யௌமின் ஜன்னah. ரமலானை கண்ணியப்படுத்தும் விதமாக ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்காரம் செய்கின்றான். ரப்பனா யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தினர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ரமலானுடைய முதன்மை அமல் என்பதாக சொன்னாலே நோன்பாக அந்த விரதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நோன்புக்கான கூலியை அல்லாஹ் வரையறை செய்யவில்லை, அதற்கான ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்தவில்லை. நோன்புக்கான கூலி என்ன என்பதாக சொன்னால் நோன்புக்கான கூலி இறைவன் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே மனித வாழ்க்கை, மனிதன் உலகத்தோடு ஒன்றிணைந்து அப்படியே வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனித வாழ்க்கையை, அவனுடைய உடலையும் கொஞ்சம் நிறுத்த வேண்டும். அவனுடைய இயல்பு வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் அவனை மீட்டெடுத்து இறை சிந்தனையில கொண்டு வர வேண்டும். அவனுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு ஸ்பீட் பிரேக்கராகத்தான், ஒரு வேகத்தடையாகத்தான் ரமலானுடைய மாதமும் நோன்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. واعف عنا واغفر لنا وارحمنا. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله مولانا العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளாலும் பெரும் கிருபையாலும் இந்த உம்மத்தினுடைய பெருமதியான நன்மைகளையும் இந்த உம்மத்தினுடைய பெருமதியான சிறப்புகளையும் சுமந்து கொண்டு ஒரு வசந்தகால வருகையாக சங்கையான ரமலானுடைய மாதத்தை இன்னும் சில தினங்களிலே நாம் அடைய இருக்கின்றோம். சங்கைக்குரிய ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய இரவு பகல்களில் எல்லாம் வல்ல இறைவன் விரும்பக்கூடிய அத்தனை விதமான நல்லறங்களையும் நல்ல அமல்களையும் செய்து படைத்த இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சங்கையான ரமலானை வரவேற்று ரமலானுடைய பகல் காலங்களில் பசித்திருந்து நோன்பிருந்து ரமலானிலே அதனுடைய இரவு காலங்களில் விழித்திருந்து வணங்குவதற்காக, ரமலானை வரவேற்பதற்காக உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள், ஈமானிய சொந்தங்கள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமையான தருணமாக இந்த தருணம் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக முஸ்லிம்கள், தமிழ் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் இனிய சங்கையான ரமலானுடைய நல்வாழ்த்துக்களை நம்முடைய கரூர் வாய்ஸ் சேனல் மூலமாக அதனுடைய வாயிலாக தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் ஒரு மகத்துவமான ஒரு சங்கையான மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ரமலானை முன்வைத்து அதனுடைய கல்ச்சர், ரமலானை குறித்த அந்த பரபரப்பு, ரமலானை குறித்த அந்த வரவேற்பு, அதற்கான தயாரிப்பு நம்மிடத்திலே, நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய வீதிகளில், கடை வீதிகளில், எல்லா இடங்களிலும் ரமலானுடைய கல்ச்சர் ஏற்பட வேண்டும். உலகத்துல பொதுவாக நம்ம பார்க்கலாம், நடக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு அல்லது வரக்கூடிய ஒரு பெரிய தலைவருடைய முக்கியத்துவத்தை முன்வைத்து அதற்கான வரவேற்பும் பரபரப்பும் பலமாக இருக்கும். உலகத்தினுடைய யதார்த்தம். ஒரு பெரிய மாநாடு நடக்குது, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது என்பதாக சொன்னா அதற்கான ஒரு பெரிய ஏற்பாடுகள் பல நாட்களாக, பல மாதங்களாக நடக்கும். ஒரு சமூகத்தினுடைய பெரிய தலைவர் வருகிறார் என்பதாக சொன்னா அந்த தலைவருடைய வருகையை முன்வைத்து அவர் எவ்வளவு பிரபலமாக
மனிதராக இருக்கிறாரோ, பிரபல்யமான தலைவராக இருக்காரோ, அதை முன்வைத்து அதற்கான பரபரப்பும் வரவேற்பும் மிக பலமாக இருக்கும். இது உலகத்தினுடைய யதார்த்தம். எனவே சங்கைக்குரிய ரமதான் இந்த உம்மத்தினுடைய பெருமதியான சிறப்பு. என மற்ற எல்லா உம்மத்துகளை விட, சமுதாயங்களை விட அல்லாஹ் இந்த உம்மத்தை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். ரமலானுடைய சங்கையான மாதத்திலே இருக்கக்கூடிய ஒரு இரவு தான் புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த ஒரு இரவிலே நின்று வணங்குவதன் மூலமாக கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் நின்று வணங்கினால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த பெருமதியான நன்மைகளை அந்த ஒரு இரவிலே நின்று வணங்குவதன் மூலமாக இறைவன் வழங்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அப்பேற்பட்ட சங்கையான ரமலான் நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. எனவே ரமலானை குறித்த அந்த விழிப்புணர்வும், ரமலானை குறித்த அந்த கல்ச்சரும் நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய கடைவீதிகள்ல ஏற்படணும். ரமலானுக்காக நம்முடைய வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டும். ரமலான்ல பகல்ல பசித்திருந்து நோன்பு இருப்பதற்காகவும், இரவிலே நின்று வணங்குவதற்காகவும், நம்முடைய வாழ்வியல் யதார்த்தமான இயல்பாக நாம் செய்யக்கூடிய அந்த அமல்கள், அந்த செயல்களில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு ரமலானுக்காக நாம் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து படைத்த இறைவனை சந்தோஷப்படுத்துவதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகவே ரமலானை கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பேற்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறான் என்பதாக சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்தூதர் சொன்னார்கள், வயுஸய்யினுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல குல்ல யௌமின் ஜன்னா. ரமலானை கண்ணியப்படுத்தும் விதமாக ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்காரம் செய்கின்றான். ஒரு பெரிய முக்கியமான ஆள், ஒரு நபர் ஊருக்கு வரார், நம்முடைய பகுதிக்கு வராருன்னு சொன்னா அதனுடைய வீதிகள், அதனுடைய சுவர்கள், கட்டிடங்கள் எல்லாமே அலங்காரம் செய்யப்படும், எல்லாமே அழகுபடுத்தப்படும். காரணம் வரக்கூடியவருடைய முக்கியத்துவத்தின் காரணமாக. எனவே சங்கையான ரமலானுடைய முக்கியத்துவத்தினால் அதிலே தன்னுடைய அடியார்கள் நோன்பு நோற்று அமல் செய்வதின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வயுஸய்யினுல்லாஹு அஸ்ஸ வஜல் யௌம ஃபில் ஜன்னா, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை அலங்காரம் செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அட்டுழியம் புரியக்கூடிய மனிதனை, பாவத்திலே, பாவ சிந்தனைகளிலே மூழ்கடிக்கக்கூடிய ஷைத்தான்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்களை எல்லாம் விலங்கிட்டு கடலிலே கொண்டு போய் வீசி விடுகின்றான். ஏன் ரமலான்ல என்னுடைய அடியார்கள் எந்த விதமான தடைகளும் இல்லாமல், சிரமங்களும் இல்லாம அமல்கள் செய்யணும், அவர்கள் நோன்பு நோக்கணும், இரவு வணக்கங்கள் அவர்கள் நிம்மதியாக செய்ய வேண்டும் என்பதற்காக பாவத்திலே கொண்டு போய் மனிதனை தள்ளக்கூடிய ஷைத்தான்களுக்கும் விலங்கிடப்பட்டு அவர்கள் கடலிலே வீசப்படுகின்றார்கள். எனவே ரமலானுடைய கண்ணியம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ரமலான்ல யார் நோன்பு வைக்கிறாங்களோ அந்த நோன்பாளிகளை கண்ணியப்படுத்தும் விதமாக நபி அவங்க சொன்னாங்க, கடலில் உள்ள மீன்கள் கூட நோன்பாளிகளுக்காக பாவ மன்னிப்புக்காக துவா செய்கின்றது, பிரார்த்தனை செய்கின்றது. கடலில் உள்ள மீன்கள் கூட இந்த ரமலானுடைய மாதத்திலே யாரெல்லாம் பசித்திருந்து தாகைத்திருந்து விழித்திருந்து வணக்கம் புரிகின்றார்களோ அந்த நல்லடியார்களுடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இந்த அளவுக்கு சிறப்புகளும் அல்லாஹ் ரசூலிடத்திலே மிகுந்த முக்கியத்துவம் கண்ணியம் பெற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ரமலான் நம்ம எதிர்நோக்கி இருக்கின்றது. எனவே ரமலானுடைய விசேஷமான அமல்கள்ல நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள, அதிலே அதிகமான முறையில கவனம் செலுத்துவதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ரமலானுடைய விசேஷமான அமல்கள் என்பதாக சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், நோன்பு முதன்மையான அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தினர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ரமலானுடைய முதன்மை அமல் என்பதாக சொன்னாலே நோன்பாக, அந்த விரதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பான அமல்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. எனவே அகில உலக மக்களினுடைய ஈரேற்றத்திற்காகவும் நேர்வழிக்காகவும் இறக்கப்பட்ட குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறங்கி இருக்கின்றது. எனவே இப்படி ரமலானை முன்வைத்து விசேஷமாக நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நல்லறங்கள், அந்த அமல்கள் மீது நாம் இந்த சந்தர்ப்பத்திலே அதீத கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நோன்பு முதன்மையான அமல். ரமலானை பொறுத்த வரைக்கும் நோன்புதான் முதன்மையான அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு நோன்பு ஒரு உயர்ந்த அமலாக அல்லாஹ்விடத்திலே பார்க்கப்படுகிறது என்பதாக சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அமலி பனி ஆதம், ஆதமுடைய மக்கள், ஆதமுடைய சந்ததிகள் அனைவர்களுடைய அனைத்து அமல்களுக்கும் ஒரு நன்மையை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கின்றான். குல்லு அமலி பனி ஆதம் யுதாஅஃபு லஹுல் ஹஸன அஷர அம்சாலிஹா.
ஒரு சில அமல்களுக்கு ஒன்றுக்கு அஷர அம்சாலிஹா, ஒன்றுக்கு 10 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் சில அமல்களுக்கு இலா சபஅமிஅத்தி ضعஃபின், இன்னும் சில அமல்களுக்கு ஒன்றுக்கு 700 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கான். செய்யக்கூடிய அமல்களினுடைய அந்த பரிசுத்தமான எண்ணங்களை பொறுத்து ஒன்றுக்கு 10 மடங்காக அல்லது ஒன்றுக்கு 700 மடங்கு நன்மைகள் வழங்கப்படுகின்றது. இன்னும் சில அமல்களுக்கு என்ன கூலிகள், என்ன நன்மைகள் வழங்கப்படும் என்பதையும் அல்லாஹ் ரசூல் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை சொர்க்கத்தினுடைய திறவுகோலாக இருக்கு. தொழுகையின் மூலமாக சொர்க்கம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்படி ஒவ்வொரு அமல்களுக்கும் அதற்கான கூலி ஒன்றுக்கு 10, ஒன்றுக்கு 700, அந்த நன்மைகளுக்கான கூலிகள் என்ன என்பதாக சொல்லி நமக்கு வழிகாட்டப்பட்டு இருக்கின்றது. ஆனால் ரமலானிலே நோன்பு நோக்கக்கூடிய, எல்லா காலங்களிலும் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், கால அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல இல்லா ஸௌம், எல்லா நன்மைகளுக்கும் என்ன கூலி என்பதாக ஒரு வரையறையை நிர்ணயித்த அல்லாஹ் இல்லா ஸௌம், நோன்புக்கான கூலியை அல்லாஹ் வரையறை செய்யவில்லை, அதற்கான ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்தவில்லை. நோன்புக்கான கூலி என்ன என்பதாக சொன்னால் ஃபஇன்னஹு லி அன உஜ்ஸி பிஹி, நோன்புக்கான கூலி இறைவன் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவனாக இருக்கு. ஒரு அடியான் நோன்பு நோற்பதன் மூலமாக இறைவனையே பெற்றுக் கொள்கின்றான். ஏன்னா நோன்பு முழுக்க முழுக்க அது அல்லாஹுக்காக, அல்லாஹினுடைய பரிசுத்தமான நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே வைக்கப்படக்கூடிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருப்பதின் காரணமாக அதற்கான கூலி இறைவனையே அடையக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹினுடைய நல்லடியாகவே நான் நோன்பு வச்சிருக்கேனா இல்லையா என்பது எனக்கு தெரியும், என்னை படைத்த ரப்புக்கு தெரியும். வேற யாருக்கும் என்னுடைய ரகசியமான நிலைகள் தெரியாது. மற்ற அமல்கள் தொழுகிறாங்க தெரியும், ஜகாத் கொடுக்கறாங்க, அவங்க ஜகாத் கொடுக்கறது வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு தெரியும். புனிதமான ஹஜ் மக்காவுக்கு போய் புனித யாத்திரைகள் மேற்கொள்றாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஒருவர் நோன்பு வைத்திருக்காரா இல்லையா என்பது அவருக்கும் படைத்த ரப்பை தவிர வேற யாருக்கும் தெரியாது. நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லி திரைக்கு மறைவில, அறைகளுக்கு மறைவில, மக்கள் எல்லாம் பார்க்காத இடங்கள்ல போய் நான் சாப்பிடலாம், தண்ணீர் குடிச்சிடலாம், என்னுடைய நோன்பை நான் முறித்துக் கொள்ளலாம். எனவே நான் நோன்பு வச்சிருக்கிறா இல்லையா என்பது என்னுடைய ரப்பை தவிர வேறு யாருக்கும் தெரியாதனால மற்ற அமல்களுக்கெல்லாம் என்னென்ன நன்மைகள் வழங்கப்படுகிறது என்பதாக சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்புக்கான கூலி நான் என் அடியானுக்காக என்னையே தந்து விடுகின்றேன், நோன்பின் மூலமாக என் அடியான் என்னையே பெற்றுக் கொள்கிறான் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த சங்கைக்குரிய ஒரு அமலாகத்தான் ரமலானுடைய மாதத்தினுடைய அந்த நோன்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகவே ரமலான் மாதமும் சரி, ரமலானிலே நோக்கக்கூடிய அந்த நோன்பும் சரி, உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கராக, ஒரு வேகத்தடையாக அல்லாஹ் அமைத்திருக்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும், ஹைவேக்கள்ல வாகனங்கள் ரொம்ப வேகமாக போய்கொண்டே இருக்கும். அப்படி வேகமாக போய்கிட்டே இருந்துச்சு என்பதாக சொன்னா போகிறவங்களுக்கும் ஆபத்து, அவர்களுக்கு எதிராக அல்லது வேறு வழிகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் ஆபத்து. எனவே அந்த வேகத்தை சில நேரங்கள்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும் என்பதற்காக தான் ஸ்பீட் பிரேக் போட்டிருப்பாங்க. சில ஜிப் ட்ராக் போட்டிருப்பாங்க. அந்த வாகனங்கள் நின்று போவதற்கான அந்த டிராக்குகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். காரணம், அப்படியே வேகமாக அவங்க போயிட்டு இருந்தாங்க சொன்னா அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும். எனவே மனித வாழ்க்கை, மனிதன் உலகத்தோடு ஒன்றிணைந்து அப்படியே வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனித வாழ்க்கையை, அவனுடைய உடலையும் கொஞ்சம் நிறுத்த வேண்டும். அவனுடைய இயல்பு வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் அவனை மீட்டெடுத்து இறை சிந்தனையில கொண்டு வர வேண்டும். அவனுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு ஸ்பீட் பிரேக்கராகத்தான், ஒரு வேகத்தடையாகத்தான் ரமலானுடைய மாதமும் நோன்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியாக மனிதன் தன்னுடைய உடல்ல தான் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள், காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் என்னென்ன கிடைக்கிறதோ அத்தனை உணவுகளையும் உண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கு. அதனால்தான் உலகத்துல பெருங்கொண்ட மருத்துவர்கள், பெருங்கொண்ட ஆராய்ச்சியாளர்களுடைய ஒரு அழகான வழிகாட்டுதல் என்ன என்பதாக சொன்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான உங்களுக்கான அருமையான அருமருந்து, ஃபர்ஸ்ட் மெடிசன் எது என்பதாக சொன்னால் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக சொல்லி உலக மருத்துவர்களுடைய பரிந்துரையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மதத்தினுடைய, ஒரு இஸ்லாம் சமுதாயத்தினுடைய வழிபாடு என்பதை எல்லாம் தாண்டி இது மனித சமுதாயத்திற்கு ஒரு பெரிய நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதாக உலக அளவிலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய எத்தனையோ மருத்துவர்களுடைய பரிந்துரை, நீங்கள் நோன்பு வையுங்கள், உங்களுடைய உறுப்புகளுக்கு கொஞ்சம் ஓய்வளியுங்கள் என்பதாக சொல்றாங்க. ஏன்னா காலையில இருந்து இரவு வரைக்கும் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ, நண்பர்களோட, உறவுகளோட, எங்க வேலைகள்ல நம்மோடு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களோட என்ன கிடைச்சாலும் அதை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, மிகப்பெரிய நோய்களுக்கு இன்னைக்கு மனித சமுதாயம் ஆளாகி இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்கள்ல அதனுடைய முக்கியமான வீதிகள்ல பார்த்து என்பதாக சொன்னா, எந்த கடைகள், எந்த
ஷோரூம்கள் இருக்கிறதோ இல்லையோ அதிகமான மருத்துவமனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்பதாக சொன்னா அந்த அளவுக்கு மனிதன் நோயினால் பாதிக்கப்பட்டது. அதனால்தான் இன்றைக்கு உலக மருத்துவர்களுடைய ஒரு பெரிய பரிந்துரை என்ன என்பதாக சொன்னா, நீங்கள் ஆரோக்கியத்தை விரும்பினால் நீங்கள் நோன்பு வையுங்கள். இதைத்தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஸூமு தஸிஹு, நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாகவும் இந்த உலகத்துல மனித சமுதாயத்திற்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை வைத்திருக்கின்றார்கள். அன்பிற்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாம பார்க்கலாம், மதம் கடந்து உலகத்தினுடைய எத்தனையோ பெரும் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள் அவர்களும் நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்காங்க. பேருக்கு ஏதோ தொப்பி போட்டுக் கொண்டு நாங்களும் முஸ்லிம்களோடு இணக்கமாக இருக்கும் என்பதாக சொல்லி வெறும் ரமதானிலே அந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை மட்டும் முன்னெடுக்காமல் இன்றைக்கு எத்தனையோ பெருங்கொண்ட தலைவர்கள் 30 நாட்கள் நோன்புகளையும் ரமதான்ல ஒரு இஸ்லாமியர்கள் எப்படி நோற்பார்களோ அது போன்று நோற்று அவர்களும் நோன்பு நோக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். காரணம், நோன்பிலே அவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தை, அவ்வளவு பெரிய சிறப்புகளை இறைவன் வைத்திருக்கின்றான். உடலுக்கும் சரி உள்ளத்திற்கும் சரி ஒரு வேக தடையாக, ஒரு தடை கற்களாக, ஒரு ஸ்பீட் பிரேக்கராக மனித உடலையும் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய மகத்தான ஏற்பாடாக இந்த நோன்புடைய அமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் பெருங்கொண்ட மக்கள் இந்த நோன்பு நோக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே உலக மக்களினுடைய வாழ்வியல் முறைகளில் நோன்பும் ஒரு அமலாக, ஒரு செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த நோன்பு இந்த ரமதானுடைய மாதத்துல வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே உலக முஸ்லிம்கள் அனைவர்களும் அந்த ரமதானுடைய மாதத்தினுடைய நோன்பை கண்ணியப்படுத்தும் விதமாக நாம் நோன்பு நோக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.